கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை யோவான் 3:8. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறான். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். இந்த வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிக்கதேமுக்கு விளக்கமாக சொல்லி கொடுக்கறதா இருக்குது. ஒருவன் ஆவிக்குள்ளே பிறக்கும்போது அவன் எப்படி இருக்கிறான், பாவத்தில் இருக்கும்போது எப்படி இருந்தாங்கிறத விளக்குவதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இது. ஒரு காற்று எந்த இடத்துலேருந்து வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது, அதே போல் எந்த இடத்துக்கு போகுதுன்னு தெரியாது. ஆனால் நம்ம உணர்கிறோம். எப்படி உணர்கிறோன்னா, அது நம்ம மேலே படும்போது அந்த காற்றோட சுகத்தை நம்ம உணர்ந்து கொள்கிறோம். ஆனால் அந்த உணர்வு நம்மளுக்கு எங்கே இருந்து வருது, எப்படி வருதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் தான் ஒருவன் ஆவியினால் பிறக்கும்போது, அதாவது பாவத்துக்கு செத்து நீதியில் பிறக்கும்போது, அவருக்குள்ளே பிறக்கும்போது, ஞானஸ்நானம் பெற்று அவன் மறுபிறவி எடுக்கும்போது சத்திய பரனாகிய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுறான். அப்படி நடக்கும்போது அவனுடைய நடக்கைகள் மாறுது. அவன் எப்படி நிரப்பப்படுகிறான்ங்கிறது யாருக்குமே தெரியாது, ஆனால் அவன் உணர முடியும். அந்த உணர்வு அவன் நடக்கையில் வெளிப்படுது. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட வைக்கையில் அவனுடைய மாற்றம் அந்த நடக்கையில் தான் தெரியும். அவனுடைய செயல்பாடுகளும் கிரியைகளும் வெளிப்படுத்தும். ஒருவன் கர்த்தருக்குடையவனாக இருக்கும்போது அவன் கர்த்தருடைய செய்கைகளை பிரதிபலிக்கக்கூடியவனாக இருப்பான். அவர் சொன்னபடி வார்த்தைகளின்படி நடப்பான். பழைய வாழ்க்கை அப்படி இருக்காது. புதிய வாழ்க்கையை கர்த்தர் கற்பித்த வழியில் நடக்கக்கூடியவனாக இருப்பான். ஏன்னா அவன் ஆவியில் பிறந்திருக்கிறான். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காற்று எங்கிருந்து வர்றதை உணராதபடி இருக்குதோ, அதே போல் ஆவியானவர் நிரப்பப்படுறதை யாரும் அறிய முடியாது, ஆனால் அவனுடைய செய்கையால் அறிந்து கொள்வார்கள்னு இதில் சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 16:13 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆவியானவர் ஒருத்தட்ட வரும்போது அவர் நடத்துவார், சத்தியத்தில் நடத்துவார், வரப்போகிற காரியங்களை அவனுக்கு அறிவிப்பார், அதே போல் ஒரு நல்ல வழியையும் காட்டுவார். அதனால தான் அந்த மாற்றங்கள் தான் நம்மளை ஆவியில் நிரப்பப்பட்டதை நம்மளுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. ஸ்தோத்திர ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்களும் ஆவியிலே பிறந்து உம்முடைய சத்திய வழியில் நடக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.